இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு இடைக்காட்டு சித்தர். இந்த இடைக்காட்டு சித்தர் யார் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரலாறு உண்டு. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நவகிரகங்களில் குருவை தவிர அனைவரும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த இடத்தினுடைய சூழலை பார்த்துட்டு ரொம்ப பதறி போகிறாங்க. நாம் சரியான இடத்துல தானே படுத்திருக்கோம், இடம் மாறிட்டோமா, இப்படி எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது குருவை தவிர எல்லாரும் அந்த இடத்துக்கு போனாங்க இல்லையா. அப்போ அந்த இடத்துல குரு பேசுகிறாரு, புலம்பிட்டு இருந்ததை பார்த்துட்டு. இனி நான் முந்தைய நிலையை அடைய முடியாது, மழை நிற்குமா என்று புலம்பிகிட்டே இருந்த அவங்களுக்கு குரு பார்த்து சிரிக்கிறார். அந்த கிரகங்களை எல்லாம், மற்ற கிரகங்களை எல்லாம் பார்த்து குரு சிரிக்கிறார். நீங்கள் பேசுவது நகைச்சுவையாக இருக்குது, நகைப்புக்குரியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரு முறை நாம் இடம் மாறிவிட்டால் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதே இடத்துல தானே சஞ்சரிக்க முடியும் என்ற விதியை கூட மறந்து விட்டீர்களா? விதியை மதியால் வெல்லலாம் என்பது இதுதான். இந்த விளையாட்டுக்கு காரணமானவர் யார் தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு குரு. கேள்வி கேட்டுட்டு அவரே பதில் சொல்கிறாரு, ஆமாம், இந்த விளையாட்டுக்கு காரணம் இடைக்காடர் தான். இந்த இடைக்காடர் அப்படிங்கிறவர் யாருன்னா ஒரு சித்தர். இவர் இடையர்குடியில் தோன்றியவர், அதாவது ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பணியில் இருப்பவர், இடையர் குலத்தில் தோன்றியவர். அவருக்கு மதிபலம் மட்டுமல்ல, நமக்கெல்லாம் படியளக்கும் சிவபெருமான் மீது அவர் கொண்டிருந்த பக்தி அளவுக்கு அதிகமானது அப்படிங்கிறாரு. இதெல்லாம் சொல்ல கேட்டுட்டு இருந்த இந்த குருவை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாம் ஆடு மேய்ப்பவர் சித்தரா, எப்படி குருதேவா அப்படின்னு கேட்க, எங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு மற்ற குருவை தவிர மற்ற தெய்வங்கள் எல்லாம் கேட்குறாங்க. அப்போது இடைக்காடருடைய வரலாறை விவரிக்கிறார் குரு பகவான். காஞ்சிபுரம் அருகில் உள்ள இடையல் மேட்டை சேர்ந்தவர் என்று ஒரு சாரரும், சிவகங்கை அருகில் உள்ள இடைக்காட்டூரை சேர்ந்தவர் என்று மற்றொரு சாரரும் கூறுகின்றனர். எப்படி இருப்பினும் ஊரின் பெயரே இவருக்கு நிலைத்திருக்கிறது. இவரது தந்தை நந்தகோனார், தாயார் யசோதா. இந்த பெயர்களை கொண்டு இவர்கள் பெருமாளின் ஒரு அம்சமா என்று கூறுபவர்களும் உண்டு. கண்ணன் பசுக்களை மேய்த்தார், இவர் ஆடுகளை மேய்த்தார். கல்வி அறவே இல்லாதவர். இந்த ஆடுகள் அங்கும் இங்கும் பாய்கின்றனவே, தனக்கு வரும் ஆபத்தை உணராமல் குறுக்கும் நெடுக்குமாக ஓடி முன்னால் செல்ல துடிக்கின்றது. இவற்றின் மந்த புத்தியால் இவை தனக்கும் பிறருக்கும் சிரமத்தை தருகின்றனவே. ஓ ஆண்டவா, இந்த ஆடுகளின் சுவாபத்தைப் போலவே தானே உன்னை போன்ற மனிதர்களின் சுவாபமும் இருக்கிறது என்பதை புரிய வைக்கிறாயோ. மனிதன் கடவுளுக்கு பயப்பட செய்வானா? ஆடுகளைப் போல குறுக்கு வழியில் முன்னேற தானே நினைக்கிறான். இந்த ஆடுகளை நான் நல்வழிப்படுத்தி அவர் வீட்டில் ஒப்படைப்பது போல மனித ஜீவன்களையும் ஒழுங்குபடுத்தி உன்னிடம் ஒப்படைக்கத்தான் எனக்கு இந்த பிறவியை தந்துள்ளாயோ. படிப்பில்லாவிட்டாலும் கூட இடைக்காடரின் மனதில் ஆழ்ந்த ஞானத்தை தரும் இந்த கேள்வி எழும்பியதும் இதற்கு விடை தேடி அலைந்தார். ஆடுகளை ஓரிடத்தில் மேயவிட்டு கோலை ஊன்றி ஒற்றைக்கால் உயர்த்தி தவநிலையில் இருப்பார் இடைக்காடர். சிவபெருமானே, என் கேள்விக்கு விடை வேண்டும். இந்த சமூகத்தை நான் ஒழுங்குபடுத்த வேண்டும். கல்வி எனக்கு இல்லை, யதார்த்தத்தை புரிந்து கொள்ள அது அவசியமும் இல்லை. எனக்கு மனித வாழ்வின் சூட்சமத்தை புரிந்து கொள்ள சக்தி கொடு. இந்த சமுதாயத்தை ஒழுங்குபடுத்தும் உபாயத்தை சொல். இப்படி அன்றைய பொழுது முழுவதும் பல மாதங்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் முன்னால் அதிபயங்கர மின்னல் போன்ற பிரகாச ஒளி வீசியது. இடைக்காடரின் உடலில் பாய்ந்தது. இடைக்காடருக்கு ஏதோ தனக்குள் மாற்றம் ஏற்பட்டது என்ற உணர்வு ஏற்பட்டது. அப்போது அசரீரி ஒலித்தது. சேவை, சேவை, இது மனிதன் என்னை அடைவதற்கான வழி. பிறருக்கு சேவை செய், அதற்கு உபாயத்தை காண். மகனே, இதோ ஞான நூல் அனைத்தையும் கற்ற பெருமைக்குரியவன் வரிசையில் உன்னை சேர்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு சிவபெருமான் மறைந்து விடுகிறார். இப்படி ஒரு கதை உண்டு இடைக்காடருக்கு. அடுத்தபடியாக இடைக்காடரினுடைய இந்த பாடல்கள் என்ன மாதிரியான சிந்தனைகளை விதைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
ஒரு சமயம் இவர் புதிய மலைசாரலில் வழக்கம் போல ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது நவசித்தர்களுள் ஒருவர் வந்து இவரிடம் பால் கேட்க அவருக்கு பால் முதலில் கொடுத்து உபசரிக்கவே அவரும் இவரது அன்பை கண்டு மகிழ்ந்து இவருக்கு ஞானத்தை உபசித்து விட்டு சென்றாராம். அதனால் ஏழை ஆடு மேய்க்கும் இடையன் மாபெரும் சித்தரானார் என்பது கதை. தனது சோதிட அறிவால் இன்னும்